என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியாகிரபியோட கண்டினியூஸ் மேப் ஸ்டடிஸ் தான் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு 20th மேப் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 19 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பருவ காலங்கள் பார்த்தோமா லாஸ்ட் மேப்ல. பருவ காலங்கள் 4 தான் பிரிக்கணும் பார்த்தோம். ஒன்று வந்து குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் பார்த்தோம். இந்த மேப்ல என்ன, லாஸ்ட் மேப்ல வந்து கோடைக்காலம், குளிர்காலம் பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. இந்த மேப்ல தென்மேற்கு பருவக்காற்று காலம்னா என்ன, இதனால எந்த மாநிலங்கள் பயனடையுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியால அதிக மழைப்பொழிவை தர பருவகாலம் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்தியால அதிக மழைப்பொழிவை தரது தென்மேற்கு பருவக்காற்று காலம். இது ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15க்குள்ள இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த பருவகாலம் பரவிடும். எப்போ, இதனால வந்து வடப்பகுதிகளில் அதிகமா வந்து புயல், இந்த டைம் தான் வந்து ஜூலை அந்த மந்த்ல வந்து அதிகமா வெள்ளங்கள்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க. சரியா, ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15க்குள்ள இந்தியா முழுவதுமா இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிற பரவும். இந்தியால அதிக மழைப்பொழிவை தர பருவகாலம் எது, தென்மேற்கு பருவக்காற்று காலம். இது கொஸ்டின் ஏரியாப்பா. இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் எதனால உருவாகுதுன்னா, எல்னிலோ அப்படிங்கிற எஃபெக்ட். எல்னிலோ அப்படின்னா வேற எதுவுமே இல்ல, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுற வெப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் வந்து எல்னிலோ எஃபெக்ட் சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து எல்னிலோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. இதனாலதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த தென்முனையில இருந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வட இந்திய பகுதிகளில் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இந்த தென்மேற்கு பருவக்காற்று வர்றதுக்கு முன்னாடி வட இந்திய பகுதிகளில் வெப்பநிலை எவ்வளவு வரைக்கும் உயரும், 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு வந்து இந்தியாவில எவ்வளவு சதவீதம் பயனடையுது, 75% வந்து நீர் தேவை வந்து பூர்த்தி செய்யுது. எந்த பருவகாலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம். இது என்ன அப்படின்னா, இந்த தென் முனையில இருந்து வீசுற காத்து வந்து 2 கிளைகளா பிரியுது. எத்தனை கிளைகளா பிரியுது, 2 கிளைகளா பிரியுது. ஒண்ணு வந்து இங்க மேற்கு தொடர்ச்சி மலை வழியா போய் இங்க ஆரவழி மலைத்தொடர் இருக்கா, இந்த ஆரவழி மலைத்தொடருக்கு இணையா போய் இங்க இமயமலையில பற்றி இங்க வட இந்திய பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை தருது. ஒண்ணு வந்து என்ன, இங்க தென்முனை வர்ற வீசு பசிபிக் பெருங்கடல்ல இருந்து வெப்பநிலை மாற்றத்தால வர்ற காத்து வந்து இங்க தென்முனையில இருந்து 2 கிளைகளா பிரியுது. ஒரு கிளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியா போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுல பட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒரு கனமழையை கொடுக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து காத்து கிராஸ் ஆகி போகும்போது இங்க வந்து ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறதுனால ஆரவழி மலைத்தொடர் இணையா போய் இங்க என்ன இருக்கு, இமயமலை இருக்கா, இங்க இமயமலை இருக்கா, இமயமலையில மோதி இந்த வட இந்திய பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு தருது. ஓகேவா, இன்னொரு கிளை இங்கிட்டு வழியா போய் என்ன ஆகுது, இங்கிட்டு வழியா வங்காள விரிகுடா வழியா போய் இங்க வந்து 3 மலைத்தொடர்கள் இருக்கும். என்ன மலைத்தொடர், காரோ, காசி, ஜெயந்தியா. இங்க மோதி இந்த 3 மலைத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி இருக்கும். அப்ப இங்க போற காத்து ஒண்ணுல பட்டுச்சுன்னா இன்னொன்னு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க அதிகமா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க அதிக மழைப்பொழிவை தரும். அதனாலதான் வந்து இங்க என்ன மாநிலம் இருக்கு, மேகாலயா அப்படிங்கிற மாநிலம் இருக்கா, மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அப்படிங்கிற பகுதி வந்து உலகிலேயே அதிக மழைப்பொழிவை தர பகுதின்னு சொல்றாங்க. உலகிலேயே அதிக மழைப்பொழிவை தர பகுதி வந்து மேகாலயா மாநிலத்தில் உள்ள மவுசின்ராம். வருஷத்துக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து பதிவாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து காரோ, காசி, ஜெயந்தியா அப்படிங்கிற 3 மலைத்தொடர் இருக்கும். இங்க போற காத்து இங்க பட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி மாறி மாறி வந்து என்ன ஆகும், அந்த மலைகளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வந்து அங்க அதிக மழைப்பொழிவு வந்து தருது. அதுக்கடுத்து கிராஸ் ஆகி இங்க போய் மறுபடியும் வட இந்தியால மழைப்பொழிவை தருது இமயமலையில பட்டு. ஓகேவா, வேற எதுவுமே இல்ல. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொன்னா
தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அதிக மழைப்பொழிவு தருது. 75% வாட்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இது என்ன எஃபெக்ட்னால எல்னிலோ அப்படிங்கிற எஃபெக்ட்னால தான் உருவாகுது. எல்னிலோ எஃபெக்ட்னா வேற எதுவுமே இல்லை, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து இது வந்து இங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இங்க இருந்து தென்முனையில இருந்து 2 கிளைகளா பிரியுது. ஒண்ணு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியா போய் மேற்கு தொடர்ச்சி சரிவுல பட்டு அங்க அதிக மழைப்பொழிவு தருது. அதுக்கு அடுத்து இங்க ஆரவழி மலைத்தொடருக்கு இணையா இருக்கிறதுனால ஆரவழி மலைத்தொடர் படாம இங்க ராஜஸ்தான், அதனால வறண்ட பகுதியா இங்க மழைப்பொழிவே இருக்காது. ராஜஸ்தான் உள்ள ஜெய்சால்மர் தான் வந்து இந்தியால குறைவான மழைப்பொழிவு தர பகுதி, அங்க மழைப்பொழிவே இருக்காது. இதுக்கு இணையா போய் இமயமலையில பட்டு இங்க வட இந்திய பகுதியில் அதிக மழைப்பொழிவு தருது. இன்னொரு கிளை என்ன ஆகுது அப்படின்னா இங்க வங்காள விரிகுடா வழியா போய் இங்க மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அந்த பகுதிகளில் 3 மலைகள் இருக்கா, காரோ காசி ஜெயந்தியா மலைகள் படிக்கும்போது பார்த்துருப்போம். அந்த 3 மலைகள் வந்து ஒரு குன்றுகள் மாதிரி இருக்கும். அதுல ஒன்னோட பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதிக மழைப்பொழிவு தருது. அதனாலதான் வந்து அந்த உலகிலேயே அதிக மழைப்பொழிவு தரு பகுதியான மேகாலயா மாநிலத்துல மௌசின்ராம் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு மழைப்பொழிவு அப்படின்னா 1141 சென்டிமீட்டர் அப்படிங்காங்க. அதுக்கடுத்து அது கிராஸ் ஆகி போய் இங்க இமயமலையில பட்டு இங்க மழைப்பொழிவு அதிகமா தருது. ஓகேவா? இதான் தென்மேற்கு பருவக்காற்று மலை. இது தென்னிந்திய பகுதிகளில் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய பகுதிகளில் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவக்காற்று உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும் நம்புறேன்பா. இதுக்கு அடுத்து அடுத்த மேப்ல பார்க்கலாம். கண்டினியூஸா மேப் பாருங்க. இதை மட்டும் பார்த்தாலே ஜாகிரபி போதுமான கண்டிப்பா போதும். எல்லாருமே கமெண்ட்ஸ் அதான் மென்ஷன் பண்றீங்க, ஈஸியா இருக்கு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஜாகிரபி இதை மட்டும் பார்த்தா போதுமா சார்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இதை மட்டும் பார்த்தாலே போதும்பா. இதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவைஸ் பண்ணா நீங்க படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நீங்க மைண்ட்ல எழுதிருப்பீங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது தெளிவா இந்த மேப்ஸை மட்டும் தெளிவா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.